இப்போ திரும்ப திரும்ப 2-3 நியூஸில் நீங்கள் சிஜேபி சொன்னீங்க. டெல்லியில் ஜந்தர் மந்தரில் அவங்க தொடங்கிய ஒரு போராட்டம். எதற்காக போராட்டம்னு ஆரம்பித்தாங்களோ அதை பற்றி பேசாமல் கடைசியில் எப்படி முடிஞ்சதுங்கிறது தெரியும். இருந்தாலும் அரசு வந்து அந்த மாணவர்களின் குரலுக்கும் மதிப்பளித்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தார். இது ஒரு பக்கம். ஆனால் இதைவிட பெரிய அளவிலே பாதிப்புக்கு உள்ளான மாணவர்கள் எங்கே இருக்காங்க, இளைஞர்கள்னா ஜார்க்கண்டில். ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வில் நிறைய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தொடர் உண்ணாவிரதம்லாம் அங்கே நடந்து பெரிய போராட்டம்லாம் நடத்திட்டு வராங்க. ஆனால் அங்கு தேசத்திற்கு எதிராக எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தேசபக்தி பாடல்களெல்லாம் பாடிக்கிட்டு அந்த தப்பு அடிச்சுட்டுலாம் பாட்டு பாடுற அந்த விஷயங்கள்லாம் கூட நடந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு தனி மனித அரசியல்வாதியையும் திட்டுறதில்லை, வசை பாடுவதில்லை. அப்படி அமைதியாக நடந்தக்கூடிய அந்த போராட்டம் அந்த மாணவர்களோடு அந்த அரசு பேசுவதற்கு தயக்கம் காட்டியிருக்கு. இப்போ தான் ஏதோ பேசுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இது குறித்தெல்லாம் இது வரைக்கும் வாய் திறக்காத ராகுல் காந்தி அவர் என்ன சொன்னார், பீகாரில் மாணவர்களை வந்து அடிக்கிறாங்க, அடித்து காயம்பட்டிருக்காங்க, அந்த மாணவர்கள்லாம் போய் காங்கிரஸ் தலைவர்கள் எம்பிக்கள் போய் சந்திக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கேரளாவில் அதே போல் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் பெரிய அளவு போலீஸ் தடியடி அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் செஞ்சது. இந்த வித்தியாசத்தை எப்படி பார்க்குறீங்க? வாட்டர் கேனன் யூஸ் பண்ணியிருக்காங்க கேரளாவில். இந்த வித்தியாசத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப தெளிவான வித்தியாசம் சார். இவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் ஜனநாயகத்துக்கும் என்னைக்குமே சம்பந்தம் கிடையாது. இப்போ இந்த சிஜேபி போராட்டத்திலேயே ஏதோ ஒரு பெரிய வெற்றி மாதிரி நினைத்து கொண்டு அந்த யாதவ் என்ற பெயர்ல மக்களை குழப்பி கொண்டு இருக்கிற ஒரு ஜிகாத்தி சலீம் என்கிற யோகேந்திர யாதவ். சலீம் என்கிற யோகேந்திர யாதவ் என்ன சொல்றாரு, இனிமே வந்து இந்தியன் டெமோக்ரஸி வந்து தெருக்களில் முடிவு செய்யப்படும், பாராளுமன்றத்தில் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் ஒரு செலக்டட் பீப்புள், நாங்கள் கையில் ஆயுதத்தை எடுத்து அடிப்போம். இதுதான் டைரக்ஷன் ஆக்ஷன் டேல நடந்தது. இதுதான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணினாங்க. முயற்சி பண்ணி அது நடக்கலை. இப்போ அடி வாங்கிடுது. அப்போ இப்போ ஜார்க்கண்டுக்கு நீ ஏன் போல அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்குறாங்க. யார்கிட்ட? ராகுல் வின்சி கிட்ட. ராகுல் வின்சிட்ட இல்லை, அபிஜித்திட்ட கேட்குறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை போகல. உடனே சோனம் வாங்சுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஜார்க்கண்டுக்கு ஏன் அவங்க போகல? இப்போ உண்ணாவிரதம் இருந்தது நான் தான், நானே இப்போ நல்லா இருக்கேன். அவங்கெல்லாம் பீஸா பர்கர் தானே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் போகலைன்னு அவர் கேட்குறார். அப்போ மக்களுக்கு இன்னைக்கு உண்மை புரிஞ்சு போச்சு. நீ வந்துடாதன்னு சொல்ல, நீ வந்தான்னா இன்குலாப் ஜிந்தாபாத் வருது, நீ வந்து ஆசாதி வருது. எங்களுடைய போராட்டம் என்பது பேப்பர் லீக்கை பற்றியான போராட்டம். பேப்பர் லீக் பற்றி போராட்டத்தில் இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டருடைய அம்மாவை நீ திட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதாவது இன்னைக்கு பேப்பரில் எல்லா விஷயமும் வந்தாச்சு. எப்படி ஒரு 400 இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சியரை அங்கே அவங்க அனுப்பியிருந்தாங்க. ஒரு 12 கேட்டகரி போட்டு எதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும் ஃபோன் நம்பரை போட்டு அந்த 12 பேப்பர்ஸும் இன்னைக்கு வெளியாகிருக்கு. அதில் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, குறிப்பாக 15 வயசு 18 வயசு அவங்கள ஒரு இந்த இவங்க குரூப்லேயே சிஜேபியிலேயே போய் பிரைம் மினிஸ்டர் 2 திட்டு பேசுறது, அந்த குழந்தைங்களை தூண்டி விடுறது, அவங்க தூண்டி விடுவாங்க, அவங்களும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் இது இவங்களுடைய எடிட்டிங்க்கு போகும். எடிட்டிங் போது சிஜேபிக்கு பாருங்க யார் பேசினாங்களோ அது எதுவுமே வராது. இந்த இவங்களால் தூண்டி விட்டு பேசினவங்கள்லாம் இன்ஸ்டாவில் வரும். அந்த அளவுக்கு திட்டம் போட்டு பண்ணியிருக்கிறாங்கிறது இன்ஸ்டால வெளியில வந்த பிறகுதான். எப்படி சோனம் வாங்குக்கு தான் செத்து போனா பாலிடிக்ஸ் பண்ணலாம்னு ராகுல் காத்துட்டு இருக்காரு, தான் ஜாபுக்குன்னு தெரிஞ்ச மாதிரி இந்த இன்ஸ்டால யாரெல்லாம் வீடியோ கொடுத்தாங்களோ தான் கூட பேசுறவங்க யாருமே வரல, நம்ம இது வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த உண்மை புரிய ஆரம்பிச்சு. இதே கூட்டத்துல தானே நானும் பேசினேன், இதே பக்கத்துல இருக்கிற இவனும் பேசினானே, இப்ப நான் பேசுறது வருது, இவன் பேசினது வரலையே அப்படின்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால இப்ப என்ன சொல்றாங்க, நீ வராத, இங்க வராத, சௌரதாஸ் வராத, அப்படி எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. யாரோ போறாங்க வர்றாங்க. ஆனால் இத்தனை நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு, ஏன்னா நீங்க என்னென்னலாமோ எதிர்பார்த்தீங்க, ஒரு சாவாது விழுந்துடாதா அப்படின்னு ஒரு இதுதாங்க மோடிங்கிற ஒரு தபஸ்வியை நான் பார்க்குறேன். துரதிருஷ்டவசமா கூட எதுவும் நீங்க என்ன பிளான் பண்ணா கூட, அதாவது பிளான் பண்ணாம கூட சாவு நடக்கும். நீங்க சாவுக்கு பிளான் பண்ணி கூட அது நடக்கல.
இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அது அங்கதான் நான் அந்த தபஸ் பார்க்குறேன், அவருடைய தபஸ் பார்க்குறேன். அப்ப நீங்க இத்தனை நாள் இந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டு போன பிறகு ஏதாவது ஒண்ணு அன்லாஃபுல்லா நடந்தா நாங்க பண்ணிட முடியுமான்னு காத்துட்டு கிடக்குது அரசாங்கம். அன்லாஃபுல்லா ஒண்ணுமே நடக்கல, என்னதான் நடக்க முடியும்? இப்ப பேச்சுவார்த்தைக்கு வருகிறது. அப்ப இதை சகித்து கொள்ளக்கூடிய சிந்தனை காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. உடனே திசை திருப்ப முயற்சி பண்ணுகிறார்கள். எங்க ஆன் பண்ணியிருக்கிற மைக்கை எனக்கு ஆஃப் பண்ணலன்னு கத்தக்கூடிய அளவுக்கு ஒரு இன்டீசன்ட் பொலிட்டீஷியன் ராகுல்கிட்ட இப்ப வேற என்னத்தை நாம எதிர்பார்க்க முடியும்? ஹி இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின். அதனால இந்த விஷயத்துல ஜார்க்கண்ட்ல மாணவர்கள் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறது, கூட்டணி ஆட்சி தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. அதை தசோ திருப்பத்துக்காக பீகாரை பத்தி பேசுகிறார், அது எடுபடாது.